அநேகமாக கனடா நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கூடிய பாகம் குடியுரிமை பெற்றவங்கள தான் இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் அவங்க சிட்டிசனாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய வீடியோ தான் இது. என்னென்னு சொன்னால் இந்த கனடா நாட்டு பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை நாட்டுகளுக்கு போகலாம், எந்தெந்த நாட்டுக்கு போகலாம்ன்ற பேர் தான் பேச போகிறேன். சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்க்க முன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட பார்க்க போனால் 188 நாட்டுக்கு கனடா பாஸ்போர்ட்டில் ஃப்ரீயாக போகலாம், ஃப்ரீ விசா. அதாவது 2024 வந்த இன்ஃபர்மேஷன் படி தான் இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அது வந்து எந்தெந்த நாடு போனால் குறிப்பாக அநேகமாக யூரோப் நாடுகள், அது மாதிரி சவுத் அமெரிக்கா அப்படியான நாடுகள் தான் ஃப்ரீ விசா. சொல்லப்போனால் ஃபின்லாண்டு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, டென்மார்க்கு, இத்தாலி, மற்றது இங்கிலாந்து, ஜப்பான், ஜமேக்கா, கொசோவோ, மற்றது இஸ்ரேல் அப்படியான நாடுகளுக்கெல்லாம் ஃப்ரீ விசா தான். மெக்சிகோவுக்கெல்லாம் போகலாம். அதே மாதிரி வந்து பேரு, பிலிப்பைன்ஸ், போலண்ட் அதற்கெல்லாம் ஃப்ரீ விசா தான். சும்மா பாஸ்போர்ட்டை காட்டி போட்டு போகலாம். வந்து அந்த இதில் வந்து 146 கண்ட்ரி வருது ஃப்ரீ விசா. விசா இல்லாமல் கனடியன் பாஸ்போர்ட்டை காட்டி போகக்கூடிய நாடு. இதில் வந்து விசா வந்து எடுத்து போகிற நாடுகளில் வந்து, அதாவது விசா வந்து ஏர்போர்ட்டில் போய் ஸ்டாம்ப் பண்ணி போகிற நாடு அரவல் விசான்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டில் வரிசையில் பார்த்துனால் 36 நாட்டுக்கு அப்படி போட்டிருக்காங்க. என்ன வேண்டு சொன்னால் 36 நாட்டுக்கு அதில் இன்க்ளூட் ஸ்ரீலங்காவும் இந்த சிஸ்டத்துக்கு வந்துட்டு முதல் வந்து விசா எடுக்கணும். இப்போ அது வந்துட்டு மாறி இருக்கு போல. இப்போ சில இருக்குது சலுகை கொடுத்த மாதிரி சொன்னாங்க. 6 மாதத்துக்கு முன்னம் ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரி வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் வர வேணுமென்றதுக்காக இந்த விசா நடைமுறையை மாற்றிருக்கிற போல. அதில் பார்த்தால் ஸ்ரீலங்காவும் அரவல் விசா கொடுத்துருக்காங்க கனடா பாஸ்போர்ட்டுக்கும். அப்போ இறங்கும்போது குத்துவாங்க விசா. அடுத்த நாளைக்கு நிற்கலாம்ன்ட்டு பார்த்துட்டு 1 மாதமோ 3 மாதமோ தெரியல. அதுக்கிடையில் ரினியூ பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வலிக்கிட்டுருவோம், இல்லை ஓவர் ஸ்டே பண்ணோன்ட்டு வரும். அது கனடா பாஸ்போர்ட்டுக்கும். மாதிரி அது கட்டாருக்கும் அப்படி தான். கட்டார் நீங்கள் டிரான்சிட்னது உங்களுக்கு தேவைப்படாது. வெளியில் போகிறோன்னு சொன்னால் நீங்கள் சீல் குத்தி தான் விடுவாங்க உண்டு. அடுத்த மற்ற கண்ட்ரியில் பார்ப்போம். என்ன கண்ட்ரி என்று சொன்னால் அடுத்தது எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் என்று சொன்னால் இப்போ அதுவும் கனடா சிட்டிசன் பாஸ்போர்ட்டுக்கு முக்கியமாக சொல்ல போனால் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மற்றது பாகிஸ்தான் அப்படியான நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 6 நாடுகள் அப்படி போட்டிருக்கு. என்ன சொன்னால் இவள் கொஞ்சம் தூரமான நாடாக பிரச்சனைக்குரிய நாடுகள் போகிறதுக்கு கொஞ்சம் கட்டுப்படி. ஆஸ்திரேலியாலாம் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அவளுக்கு சேஃப்டி ரீசனோ தெரிய இல்லையா, அது அப்படி இருக்குது. மற்றது இ விசா வந்து பார்த்தால் இந்தியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியா வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் விசா அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஒரு இமெயில் அனுப்புவாங்க. அந்த விசா உங்களுக்கு கையில் கொப்பி தருவி நம்ம ட்ராவல் ஏஜென்சி. அதே போல் நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு போகும்போதும் அங்கே உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே இமிக்ரேஷனில் இருக்கும். அவர் சரி பார்ப்பினோம், சரி என்ற உடனே உங்களுக்கு சீல் அடித்து வெளியில் விட்டு விடலாம். அது பிரச்சனை இல்லை. விசா ஏதோ 110 ரூபாய் 108 ரூபா காசு கட்டணும்னு நினைக்கிறேன், கனடியன் டாலர்ஸ். அது கட்டி எடுக்கலாம். இது இந்த எத்தனை விசா நாட்டுக்கு சொன்னால் 18 நாடுகளுக்கு விசா இருக்குது. உகண்டா, வியட்நாம், சவுத் சூடான், சிரியா, இந்தியா மற்றும் கனக்கா, காங்கோ எல்லாம் அப்படி நாடுகள் இருக்குது. 18 நாடுகள் போட்டிருக்கு. அதே மாதிரி கட்டாயமாக பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். என்னென்னா விசா போ ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்க. அது வந்து கட்டாயம் விசா எடுத்து போகக்கூடிய நாடு வந்து பெரிய பிரச்சனைக்குரிய நாடுகள். நான் கிட்டத்தட்ட போனால் பார்க்க போனால் ஈரான், மற்றது கியூபா, ஆப்கானிஸ்தான், நார்த் கொரியா, ரஷ்யா, சைனா, இதெல்லாம் வந்து விசா அப்ளை பண்ணி அவங்களும் மட்டும் தந்தால் தான் நாங்கள் அங்கே போகலாம். இது வந்து எத்தனை நாடுன்னு சொன்னால் 23 நாடுகளுக்கு தான் கனடாவுக்கு விசா தேவை. இல்லைன்னு சொன்னால் இந்தியாவுக்கும் தேவை தான். விசா கொடுத்துருவாங்க. ஆனால் இது வந்து ரிக்வெஸ்ட் கணக்கு கொஷன் கேட்பாங்களே, என்னது பூரா பிஸ்னஸாக இல்லாட்டி ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு கேட்டு தான் தருவாங்க, சில பேர் கொடுப்பாங்க. இதில் வந்து கியூபாவும் அடங்கும். கியூபாவும் அப்படி தான் விசா எடுத்து தான் போகணுமென்று போட்டிருக்காங்க. இதுதான் இந்தியான செய்தி. யாராவது கனடியன் பாஸ்போர்ட் உள்ளாக்கள் எந்தெந்த நாடு போகணுமோது ஒன்றுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூரோப்புக்கு போகிறதுக்கு உங்களுக்கு விசாவே தேவையில்லை. இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன இதை பற்றி சொல்லணும் உங்களுக்கு. இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து அகதியாக இங்கே வந்து இருக்கிறார்களுக்கு வந்து பிஆர் எடுத்தால் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ராவல் டாக்குமெண்ட் எடுத்து இங்கே போகிறோண்டா, அதாவது ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டில் பிஆர் எடுத்துக்கொண்டு நீங்கள் போகலாம். ஆனால்
இங்கே வந்து ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணாமல் இருந்து டவல் டாக்குமெண்ட் எடுத்து போகிறோன்னு சொன்னால் அந்த டவல் டாக்குமெண்ட்ஸ்லேயே அடிச்சிருப்பாங்க நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகலாதுன்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க ஒரு பக்கத்தில் பின்பக்கத்தில். அதை ஞாபகம் வச்சுருக்கணும். அதை தவிர ஜெர்மனிக்கெல்லாம் நீங்கள் அந்த டபுள் டாக்குமெண்ட்ஸ்லேயே போகலாம். அதாவது கனடாவில் வந்து இப்போ பிஆர் அடிச்சு அகதி அந்தஸ்து கேட்டு உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு கிடைச்சால் நீங்கள் சிட்டிசன் எடுக்க முதல் சிட்டிசன் எடுக்க முன்னம் உங்களுக்கு பிஆர் கார்டிலிருந்து நீங்கள் எந்த நாடு ஏதாவது நாட்டில் போகணுமென்று சொன்னால் ஜெர்மனி சில யூரோப் கண்ட்ரிகளுக்கு உங்களுக்கு தேவைப்படாத பாஸ்போர்ட் இல்லை, அதாவது டபுள் டாக்குமெண்ட்ஸ் கனடியன் டபுள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த யூரோப் நாடுகளுக்கு போகலாம். மற்ற நாட்டில் போகிறோன்னு சொன்னால் நீங்கள் விசா அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி தான் எடுத்துக்கொண்டு போகணும். இது பாஸ்போர்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கனடியன் சிட்டிசன் பாஸ்போர்ட்டு வேறு, இது வேறு. இது கொஞ்சம் சில நாட்டுகளுக்கு இது விசா எல்லாம் போகலாம். உங்களோட பிஆரை காட்டையும் கொண்டு இந்த டபுள் டாக்குமெண்ட்டையும் கொண்டு நீங்கள் போகலாம், ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டு இல்லாதவர்கள். அதைத்தான் சொல்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றென்றும் நன்றி, வணக்கம்.